சென்னையில் உள்ள லாரியை நேரில் பார்க்காமல் ஆவணங்களை மட்டும் பார்த்து போலியான நபரின் பெயரில் கடன் வழங்கிவிட்டு லாரியின் ஆர்சி புத்தகத்தில் உள்ள ஒரிஜினல் உரிமையாளர் பொன்னுரங்கத்திடம் இருந்து கந்துவட்டிக்காரன் போல லாரியை பறிமுதல் செய்தது தவறு என்று நாமக்கல் ஈக்விட்டாஸ் வங்கி முன்பு லாரி உரிமையாளர்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தினர். போலீசாரின் விசாரணையில் ஈக்விட்டாஸ் நிறுவன ஊழியர்கள் செய்தது தவறு என்றும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எச்சரித்த போலீசார் பறிமுதல் செய்யப்பட்ட லாரியை உரிமையாளர் பொன்னுரங்கத்திடம் திருப்பி ஒப்படைக்க அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து லாரியை பெற்றுக் கொள்வதற்காக லாரி உரிமையாளர் சங்க நிர்வாகிகளுடன் பொன்னுரங்கம் நாமக்கல் ஈக்விட்டாஸ் வங்கிக்கு செவ்வாய்க்கிழமை சென்றார். அங்கு வங்கி பூட்டப்பட்டிருந்தது. தங்களிடம் லாரியை திருப்பித் தரக்கூடாது என்று திட்டமிட்டு வங்கியை பூட்டிவிட்டு ஈக்விட்டாஸ் ஊழியர்கள் தப்பி ஓடிவிட்டதாக மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க தலைவர் செல்லராஜாமணி தெரிவித்தார். 4/8/2025 அன்று சென்னையைச் சேர்ந்த பொன்னுரங்கம் என்பவருக்கு சொந்தமான லாரியை ஈக்விட்டாஸ் நிறுவனம் கடன் கொடுக்காமலே சேலத்தில் குண்டர்களை வைத்து பறிமுதல் செய்து சம்பந்தமாக அலுவலகத்தை முற்றுகை வந்து அலுவலகம் முன்பாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோம். காவல்துறையினர் அழைத்து பேசி இருதரப்புடைய வாதங்களை கேட்டு இன்றைய தினம் 5/8/2025 அன்று சம்பந்தப்பட்ட பொன்னுரங்கத்திடம் கடன் வாங்கவில்லை, அவர் தெளிவாக என்ற ஆவணங்கள் மூலம் தெளிவாகி உள்ளதால் லாரியை இன்று ஒப்படைக்க வேண்டும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருந்தார்கள். அதன் பேரில் அந்த லாரியை பெற்றுக் கொள்வதற்காக இன்று இங்கு இருக்கின்ற லாரி சங்க பிரதிநிதிகள் தலைவர்கள் எல்லாம் நாம் இப்பொழுது ஈக்விட்டாஸ் நிறுவனத்தின் நுழைவாயில் முன்பு நிற்கிறோம். அவர்கள் அலுவலகத்தை பூட்டிவிட்டு இன்று வரவில்லை, வந்தால் லாரியை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக குறுக்கு வழியில் செல்வதற்காக அலுவலகத்தை திறக்காமல் பூட்டிவிட்டு ஓடிவிட்டார்கள். அதே நேரத்தில் வங்கிக்கு வந்து செல்லும் மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காக சாய்தளம் அமைப்பதற்காக தங்கள் வங்கி மூடப்பட்டுள்ளதாக நோட்டீஸ் ஒன்றை ஈக்விட்டாஸ் நிறுவனம் தரப்பில் ஒட்டி வைத்திருந்தனர். இந்த நிலையில் அலுவலகத்தை பூட்டியதற்கு ஈக்விட்டாஸ் நிறுவனம் தெரிவித்த விளக்கம்தான் இந்த ஆண்டுக்கான உச்சபட்ச நகைச்சுவை என்கிறார்கள் லாரி உரிமையாளர்கள். 3 தளங்கள் கொண்ட கட்டிடத்தில் 3வது தளத்தில் ஈக்விட்டாஸ் வங்கி இயங்குகிறது. இந்த வங்கிக்கு வாடிக்கையாளர்கள் வந்து செல்ல லிப்ட் வசதியும் உள்ளது. இந்த நிலையில் எங்கிருந்து சாய்தள வசதி செய்ய போகிறார்கள் என்று கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். இதற்கிடையே லாரி உரிமையாளர்களால் எந்த ஒரு அசம்பாவிதமும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று 2 நாட்களாக வங்கி மூடப்பட்டதாக வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. பாலிமர் செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பரத் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.